அக்கா 4 பரோட்டா பார்சல், அப்புறம் குழம்பு இதில் ஊற்றி கொடுத்துருங்க. சரி தம்பி, இந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை கண்ணா, கவருக்கு வேலையே இல்லை கண்ணா. ஏய் 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 இந்த நேரத்தில் இது வேற. அண்ணா 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 இவன் யாருன்னே தெரியலன்னா கையை பிடிச்சி இழுக்கிறான், பயமா இருக்கு. நீ இந்த பக்கம் வாமா. ஏய் நீ யாரு? உனக்கு என்ன வேலை? கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டேன். சொல்லுமா. பரோட்டா போட்டுருக்காங்க, தெரில இன்னும். சரிம்மா. பேசாம நம்மளே எல்லாத்தையும் போய் சொல்லிடலாம். சார் சார், இந்த மாதிரி அங்கே இந்த இடத்துல ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு. என்னாச்சு? இங்கே வா. நீ உன் பேர் என்ன? சஞ்சய் சார். சஞ்சய் சார். இப்போ சொல்லு சார். இந்த மாதிரி அங்கே பொண்ணு ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன் சார். அங்கே போயிட்டு இருந்தேன் சார். அப்போ திடீர்னு வந்து அங்கே கொலை பண்ணிட்டேன் சார்.
என்னது? கொலை பண்ணிட்டேன் சார். சரி 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 வா சார். உள்ள வா உள்ள வா. டேய் என்னடா நடந்தது? என்ன பண்ண? சார் இந்த மாதிரி காளிதாசன் தெருவில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடக்க ட்ரை பண்ணான் சார். அந்த பொண்ணு என்கிட்ட ஓடி வந்துச்சு சார். உடனே வந்து நான் அவனை தள்ளி விட்டேன் சார். அவன் கீழே விழுந்து செத்துட்டான் சார். அவன் தான் சார் என்னை ஃபஸ்ட்டு அடித்தான். நான் தள்ளி தான் சார் விட்டேன். பயமாக இருக்கு சார். உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? இது உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? கொலை பண்ணியிருக்கடா. ஜெயிலு தான் உன் லைஃபே முடிஞ்சது. சார் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் வேறனே பண்ணல சார். அந்த பொண்ணு அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். அவன் தான் சார் ஃபஸ்ட்டு அடித்தான். நான் வேறனே பண்ணல சார். சார் 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 என்ன இருந்தாலும் நீ பண்ணது கொலைடா. லைஃபே தொலைச்சிட்டியா? சார் 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 அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சார். ஹெல்ப் பண்ணலாம் தான் சார் போனேன். அது இப்படியாவும் எதிர்பார்க்கல சார். நீ சொல்கிற எக்ஸ்பிளேஷன்லாம் கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. யார் என்ன பண்ணால் உனக்கு என்ன? ஊரில் எவ்வளவோ நடக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகல. நம்ம ஊருக்கு இந்த மாதிரி பொண்ணை ரேப் பண்ணுறதெல்லாம் புதுசாக பழகி போன ஒரு விஷயம். கண்ணு முன்னே நடக்குது சார். ஹெல்ப் பண்ணலாம் தான் சார் போனேன். அது இப்படியாவும் எதிர்பார்க்கல சார். தம்பி, ஒரு வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் 25,000 ரேப்பு நடக்குது. இதெல்லாம் என்ன கேட்டுட்டா இருக்காங்க? எத்தனை பேர் பயந்து போய் இதை சொல்லாமல் இருக்காங்க தெரியுமா? வெறும் 20% தான் ஃபைல் ஆகுது. ஏன்? ஒரு 11 வயசு பொண்ணு ரீசெண்டாக சென்னையில் ஒரு 8 வயசு பொண்ணு, 4 வயசு பொண்ணையும் ரேப் பண்ண ஊருடா இது. இங்கே பொண்ணா பிறந்தா எல்லாத்தையும் சகிச்சுட்டு பொண்ணுன்ற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. கேவலம் பஸ்ஸில் வச்சு ஒரு 23 வயசு பொண்ணை சதிச்சிட்டாங்க. நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? சொசைட்டி கை கட்டி வேடிக்கை பார்க்குது. நம்மளால ஒரு மயிரும் பிடுங்க முடியல. ரோட்டில், பஸ்ஸில், ஆட்டோவில், வேலை செய்கிற இடத்துலன்னு எல்லா இடத்துலையும் இது நடக்குது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவன் வீட்டில் இந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் சொசைட்டிக்கு ஜஸ்ட் நியூஸ். எவ்வளோ பேசினாலும் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. தண்டனைகள் கடுமையாகி சொசைட்டி மாறுற வரைக்கும் இங்கே எதுவும் மாற்ற முடியாது. நாளைக்கு எல்லாரும் உன்னை கொலைகாரன்னு தானே பேச போகிறான். எதுக்கு பண்ணனு எவன் பேச போகிறான்? ஜெயிலு தான். எதுவும் பண்ண முடியாது. சார் 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 எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க சார். நான் வேறனே பண்ணல சார். பயமாக இருக்குது சார். சொல்லுமா. ஹலோ அப்பா. சொல்லுமா. நான் இந்த மாதிரி டியூஷன்லேருந்து வரும்போது ஒருத்தங்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாப்பா. எங்கே நடந்தது இது? காளிதாசன் ஸ்ட்ரீட்லேருந்து வரும்போது ஒருத்தன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாப்பா. ஒரு அண்ணா தான் என்னை வந்து காப்பாற்றினாங்க. சரிம்மா, நீ பயப்படாமல் அங்கேயே இரு. அப்பா நான் வந்துடுறேன். சரிப்பா. டேய் போடா போடா. ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்கிறதுனால என்ன மாறப்போகுது? நாளைக்கு எகெயின் இன்னொரு இடத்துல ரேப் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? நாம தான் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாலே போதும். இங்கே நிறைய குற்றங்கள் குறையும். நமக்கு என்ன, நான் உண்டு என் மேலே உண்டுன்னு இருந்தால் நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும்போது இந்த சொசைட்டி அப்படியே தான் ரியாக்ட் பண்ணும். யோசிங்க.